நான் எப்ப பேசினேன்னா காமராஜரை பற்றி தரக்குறைவாக பேசுகிற போது அதிலும் குறிப்பாக நான் அந்த சம்பவத்தையும் சொன்னதுதான் உங்களுக்கு வலிக்குது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய டிபிக்கள்ல காமராஜருக்காக தான் நாங்க ஏசி போட்டோம் சொன்னது பச்சை அயோக்கியத்தனம். போடாது மட்டும் இல்ல, ஒரு சம்பவத்தை சொல்றீங்க எப்படிங்கிறதுன்னு அப்பதான் சொன்னேன். 71 தேர்தலுக்கு பின்னாலே திருச்சிக்கு வந்திருந்த காமராஜர் அவர்கள் கரூருக்கு போகிற போது அவரோடு பின்னால நானும் போனேன். அப்ப நீரிழிவு நோய் அவருக்கு வந்திருந்த நேரம். அவருடைய பிஏவா இருக்கிறவங்க எங்க போனாலும் அப்பெல்லாம் போற வழியில் இருக்க டிபி எங்கெங்க இருக்குன்னு குறிச்சிட்டு போவாங்க. அந்த டிபி கிட்ட நிறுத்துவாங்க. அவர் இறங்கி போயிட்டு வருவாரு. இல்லைன்னா இல்ல போங்கன்னு சொல்லுவாரு. அந்த நாள் மட்டும் திருச்சியிலிருந்து போகிற போது உங்களுக்கு தெரியும், திருச்சிக்காரங்க பெட்டாயத்தில் ஒரு டிபி இருக்கு, குளித்தலையில் ஒரு டிபி இருக்கு, மாயனூர்ல ஒரு டிபி இருக்கு, கரூர்ல ஒரு டிபி இருக்கு. இங்க புறப்படுறாரு, எல்லா டிபியுடைய மெயின் கேட்டையும் மூடி பூட்டு போட்டாங்க. போனா எங்க முதல்ல பெட்டாயத்துல வேணான்னாரு, குளித்தலை போய் நிறுத்தல அங்க போனா பூட்டி இருக்கு. அதுக்கப்புறம் முழுசா விசாரிச்சாதான் இந்த மாதிரி நிலைமை. என் கண்களுக்கு முன்னாலே இன்னும் வயிறு எரியுது. அவ்வளவு பெரிய தலைவன் குளித்தலை தாண்டி கொஞ்சம் போது சிறுநீர் கடிக்குங்கிற ஒரு நிலைமை வந்த நேரத்துல சாலை ஓரத்துல சாதாரண மனிதர்கள் போல போயிட்டு போனார். அதுக்கு அவர் வருத்தப்படவே இல்லை. இவர்கள் செய்த காரியத்துக்கு எந்த ஒரு தப்பா ஒரு விமர்சனம் கூட பண்ணல. அவர் பின் பண்ணாம இருக்கலாம், ஆனா அதை பார்த்த நான் இருக்கல. இன்னைக்கு அந்த சம்பவத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு சிறுநீர் கழிப்பதற்கு கூட அவருக்கு அனுமதி தரக்கூடாது என்கின்ற வக்கர புத்தி படைத்த இவர்கள் அவருக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டிவியில ஏசி போடுறேன்னு சொன்னா என்ன திமிர் இருக்கும் அப்படின்னு தான் பேச ஆரம்பிச்சார். அப்ப இதுல இருந்து நம்ம செல்ல பெருந்தையும்